ஓகே, இது லைவ் ஸ்டார்ட் ஆயிட்டா? ஆமா, இன்னைக்கு ரெக்கார்டிங் தான் போடுறோம். முடிச்சதும் நம்ம யூடியூப் போட்டுருவாரு சுவாமி. ஓகே, சரி. தேங்க்யூ. குணார்ணவம் यतीन्द्र प्रपणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. மகாபாரதத்துல ரொம்ப ஆச்சரியமான கட்டம் அனுபவிச்சோம். உத்தியோக பர்வாவில கிருஷ்ணன் எப்படி பார்த்த சாரதியாக ஆனான் அப்படிங்கிற சரித்திரம் நேற்றைய தினம் அனுபவிச்சோம். பார்த்த சாரதினா அந்த எம்பெருமானுக்கு ஈடு இணையே இல்ல. அவன் எப்படி அப்படி பார்த்த சாரதியாக ஆக நேர்ந்தது அப்படிங்கறத மகாபாரதத்திலிருந்து விஸ்தாரமாக நேற்றைய தினம் அனுபவிச்சோம். கண்ணன் பார்த்த சாரதி ஆன பிறகு அங்க அர்ஜுனனுடைய எதிரியான கர்ணனுக்கு ஒரு சாரதி இந்த சல்லியன் மகாராஜாவை ஏற்பாடு பண்ணான் துரியோதனன். அதுவும் வஞ்சனையாக சல்லியன் கிட்ட இருந்து அவனுக்கு சாதமும் போட்டுட்டு ஒரு வரமும் வாங்கிண்டு துரியோதனன் ஒரு வஞ்சனையா எப்படி பேசணுமோ பேசி சல்லியனை ராஜாவா மகுடாபிஷிக்தனான ராஜாவா இருந்த சல்லியனை கர்ணனுக்கு சாரதியாக போட்டான். அது ரொம்ப மனசெல்லாம் தாபம் சல்லியன் மகாராஜாக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. அது தொடர்ச்சியாக சல்லியன் மகாராஜாவையும் கேட்டதும் வேற வழி இல்லாம சாப்பிட்டு போல இருக்கு. சாயத்துக்கு வந்து தன்னையே கொடுக்கும்படி நேர்ந்துடுத்து. கர்ணனுக்கு சாரதியாக ஒத்துண்டு நீ பாண்டவர்கள்ட்ட போய் எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணும், சொல்லாம அப்படி இருக்க முடியாது இல்லையா? தன்னுடைய மருமான்கள் நம் மாதிரியினுடைய சொந்த சகோதரன் சல்லியன் மகாராஜா, நகுல சகதேவர்களுடைய தாயார் மாதிரி, அதுல 5 பாண்டவர்களையுமே தன்னுடைய சொந்த மருமானாக பாவிச்சு அவர்கள் மேல ரொம்ப பிரியம் காமிச்ச சல்லியனுக்கு இப்ப வந்தது இக்கட்டான சூழ்நிலை. சரி, உபப்ளவியத்துலதான பாண்டவர்கள் இருக்கார்கள், அங்க போய் விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சல்லியன் மகாராஜா புறப்பட்டு உபப்ளவியம் வரார். நடந்த விஷயத்த உண்மையை சொல்லணும் இல்லையா? சொல்லாம அப்படி இருக்க கூடாதே. அதனால உபப்ளவியம் வந்து பாண்டவா எங்கன்னு தேடிட்டு வரார். விராட்ட தேசத்துல அஜ்ஞாதவாசம் எல்லாம் முடிஞ்சு உபப்ளவியத்துல இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுதானே புறப்பட்டார். உபப்ளவியம் வந்து பாக்குறா. அங்க உபப்ளவியம் சல்லியன் மகாராஜா வந்த உடனே மகாராஜாவுடைய நேர் மருமான்கள் நகுலனும் சகதேவனும் சல்லியன் ராஜாவை வரவேற்றார்கள். இந்த ஒரு காட்சி அழகா தெரியுது நம்ம ஸ்கிரீன்ல பாருங்க. ஒரு ராஜான்னா இப்படிதான் வெண்கொற்ற கொடை பிடிச்சு அதை கூட்டின்னு வருவா. இந்த சல்லியன் மகாராஜா அங்க வரது, பின்னாடி வெண்கொற்ற கொடை பிடிக்கிறார்கள் ராஜாவுக்கு. அந்த நகுல சகதேவர்கள் வரவேற்கிறார்கள் சல்லியன் மகாராஜா. இப்படி வரவேற்று நகுல சகதேவர்கள் வரவேற்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லாருக்கும் செய்தி போச்சு, சல்லியன் மகாராஜா வந்திருக்கார் அப்படின்ன உடனே பாண்டவர்களுடைய ராணிகள் எல்லாம் திரௌபதி, சுபத்ரா போன்ற மத்த ராணிகள் எல்லாருமே சல்லிய மகாராஜாவை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசையா வரார்கள். திரௌபதி
सुभद्रा च अभिमन्युश्च भारत समेत्य च महाबाहुं शल्यं पाणि च सुभद्रा च द्रौपदी सुभद्रा அபிமன்யு உத்தரகுமாரி புதுசா விவாகமான தம்பதிகள் எல்லாருமே சேர்ந்து சல்லிய மகாராஜாக்காக வாசல்லே வந்து காத்திருந்து அவரை வரவேற்றார். வரவேற்ற பிறகு சல்லிய மகாராஜா உள்ள வந்து தர்மபுத்திரரை பாக்குறார். சபையில எல்லாரும் இருக்கா, பாண்டவர்களுடைய எல்லா ராணிகளும் இந்த சபையில இருக்கா, பாண்டவர்கள் இருக்கா, பாண்டவர்களுக்கு வேண்டப்பட்ட சில ராஜாக்களும் இருக்கா. இந்த சபையில யுதிஷ்டிரர் பிரதானமாக வீட்டு இருக்கிறச்சே ஸ்வாகத்த வச்சனங்கள் சொல்லி யுதிஷ்டிரர் அழைக்கிறார் சல்லியன. ஸ்வாகதம் தேஸ்து வை ராஜா நேத தாச நபாஸ்யதா. தன்னுடைய மாமா வயோதிகர் வயசானவர், தன்னுடைய மாமா வந்திருக்காருனதும் யுதிஷ்டிரர் எழுந்து போய் அவரை நமஸ்கரிச்சு ஸ்வாகத்த வச்சனங்கள் சொல்லி அழைக்கிறார். ஸ்வாகதம் தேஸ்தோ, மகாராஜா உங்களுக்கு ஸ்வாகத்தம். ராஜன்னு நான் உங்களுடைய தாசன். தாசான மாஸ்யதா, நீங்கள் மாமா, நான் உங்களுடைய மருமான், அதனாலேயே நீங்கள் பெரியவர், நான் உங்களுக்கு தாசன், உங்களை நான் ஆசையா வரவேற்கிறேன், வாருங்கள் அப்படின்னு யுதிஷ்டிரர் மதுரமா பேசி வரவேற்கிறார். சல்லியன் முதல்ல அபிமன்யுவுக்கும் உத்தரகுமாரிக்கும் வேண்டி ஆசீர்வாதம் பண்ணி அவர்களுக்கு கொண்டு வந்த சீர்சனத்தை எல்லாம் எடுத்து கொடுத்தார். வாங்கின்றார்கள் திவ்ய தம்பதிகள். பிறகு யுதிஷ்டிரர் பார்த்து பேச முடியாம என்ன பேசுறதுன்னு தெரியாம பிறகு மற்றவர்கள் எல்லாம் பார்த்து நகுல சகதேவர்களை ஆலிங்கனம் பண்ணிட்டு பீமசேனன் அர்ஜுனன் எல்லாரையுமே தனித்தனியே ஆலிங்கனம் பண்ணிட்டு தனக்குரிய ஆசனத்தை எடுத்துட்டார். ஆசனத்தை எடுத்துண்டதும் கேட்கிறார்கள், யுதிஷ்டிரர் கேட்கிறார், என்ன மகாராஜா வந்த களைப்பா, என்ன ஆச்சு, ரொம்ப களைப்பா இருக்கேளே, என்ன விஷயம் அப்படின்னதும் சல்லியன் பார்த்து பேசுறார். சல்லிய வாச்ச ஸ்ருணு பாண்டவதே பத்ரம் யத்ப்ரவீஷி மகாத்மனஹ தேஜோ வத நிமித்தம் மாம் சூதபுத்ரஸ்ய சங்கமே ஸ்ருணு பாண்டவதே பத்ரம். பாண்டவர்களை பார்த்து சொல்றார் யுதிஷ்டிரா, நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவன் நீ, எல்லாருக்கும் நல்லதே செய்யக்கூடியவன் நீ. உனக்கு ஏன் மேல மேல கஷ்டம் வருதுன்னு எனக்கு தெரியல. சரி, முதல்ல வனவாசம் அஜ்ஞாத வாசம் எல்லாம் நல்லபடியா பூர்த்தி ஆச்சா, எதுவும் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சாமான்யமா விசாரிச்சுட்டு பிறகு சொல்றார், மனசெல்லாம் ரொம்ப தாபம்பா, ரொம்ப நான் துக்கத்தோட வந்திருக்கேன், உன்னை பார்த்து எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஆச்சு மாமா, ஏன் உங்களை பார்த்தாலே தெரியுது ஏதோ மனசெல்லாம் கவலையோட வந்திருக்கேன்னு தெரியுது, என்ன நடந்து பயணத்தினால என்ன களைப்பா, இவ்வளவு தூரம் பரிசிரமப்பட்டு வருவானே, கூப்பிட்டு இருந்தா நாங்களே வந்திருப்போமே, இங்க இவ்வளவு தூரம் பரிசிரமப்பட்டு புறப்பட்டு வந்திருக்கேன் மதுர தேசத்துல இருந்து, இதுல வந்த வழி களைப்பா இல்ல வேற ஏதாவது உடம்புக்கு முடியலையா, என்ன ஆச்சு அப்படின்னது. சரி சாப்பிடுறீங்களா, நாழி ஆயிட்டு சாப்பிடுறீங்களா, சாப்பிட்டுட்டு பேசலாமா, ஐயோ வேண்டவே வேண்டாம்ப்பா, சாப்பாடுனே சொல்லாத, அதுலதான் வந்ததே பிரச்சனை. அப்படி என்ன பிரச்சனை, அதனாலதான் வந்ததே துக்கம். துக்கானிஹி மகாத்மானஹ ப்ராப்னுவந்தி யுதிஷ்டிரா தேவைரபிஹி துக்கானி பிராப்தானி ஜகதீபதே துக்கானிஹி மகாத்மனஹ. வர வழியில ஒருத்தன் சாதம் போடுறேன்னு என்னை கூப்பிட்டு போட்டுதான் வந்ததே பிரச்சனை. அப்படி வயது சரியில்லையா, ஒருவேளை உடம்பு ஏதாவது சரியில்லையா, அதனாலதான் பிரச்சனை, இல்லவே இல்லப்பா, அந்த உடம்பு சரியில்லைன்னா கூட சரி பண்ணிட்டுலாம், மனசெல்லாம் துக்கம். சரி என்ன விஷயமோ சொல்லுங்கள், நிதானிச்சுக்கோங்க, உங்க மனசுல ஏதோ தாபம் இருக்குன்னு புரியுது, ஆனா நீங்க சொல்ல முடியாம தவிக்கிறீங்கிறதும் புரியுது, ஆனா சொல்லிதானே ஆகணும், சொல்லுங்கள் என்ன விஷயம், சொன்னாதானே தெரியும். இல்லப்பா, வர வழியில உங்களை பாக்குறதுக்காக கல்யாணத்துக்கு வர முடியலையே அப்படிங்கிற தாபம் தான், நல்லா அபிமன்யுவை பார்த்துடலாம், இந்த தம்பதிகளை பார்க்கலாம்னு புறப்பட்டு வந்தேன், இவ்வளவுதானே, கல்யாணத்துக்கு வர முடியல அவ்வளவுதானே, இதுக்கெல்லாமா இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கேன், இப்ப வந்துட்டேன் சந்தோஷம் தானே, இல்லையேப்பா, வர வழியில துரியோதனனை சந்திக்கிறாப்புல நேர்ந்துடுது. அப்படியா விஷயம், சரி என்ன ஏதாவது தவறுதலா பேசிட்டானா, அவன் அப்படிதான் பேசுவான், வேற எப்படி பேசுவான், ஏதாவது உங்க மனசு தாபப்படும்படி பேசிட்டானா, பேசியிருந்தா பரவாயில்லையே, எனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி விருந்துல விஷம் வச்சுட்டான் அப்படின்னதும் பீமசேனன் எழுந்துட்டான். ஐயோ மாமா, விஷம் வச்சானா உங்களுக்கு துரியோதனன், செய்வான், நிச்சயம் செய்வான், ஏன்னா எனக்கு செஞ்சான்,
நான் சின்ன பாலகனா ஒரு குழந்தையா நான் இருந்தப்போ எனக்கு விஷம் வச்சவன் அந்த துரியோதனன். அப்படிதான் செய்வான், வேற எப்படி செய்வான்? அதனால அவன் விஷம் நிச்சயமா வச்சிருப்பான், இதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதனால மாமா, நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது வைத்தியரை. என்ன திமிரு இருக்கும் அந்த பயல் துரியோதனனுக்கு, வயசானவர்னு கூட பார்க்காம நம்ம மாமாவுக்கு விஷம் வச்சிருக்கான் சாப்பாட்டுல, ஏன் இவர் என்ன பாவம் பண்ணார்? எனக்கு விஷம் வச்சது போராதோ பாரு, அந்த துரியோதனனை பிடிச்சு என்ன பாடுபடுத்துறேன் பாரு, முதல்ல இவரை வைத்தியர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்கள் அப்படின்னு பீமசேனன் சொல்ல, இதுக்கு சல்லியன் சொல்றாரு, இல்லப்பா பீமா, உனக்கு வச்ச மாதிரி பிரத்யட்சமா அவன் விஷம் வைக்கலையே தவிர வார்த்தையால எனக்கு வஞ்சிச்சுட்டான், என விஷம் வச்சுட்டான். நான் வர வழியில என் பெரிய ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. அது என்ன கூடாரம்னு நான் பார்த்தா, யாரோ 4 பேர் வந்து சொன்னா, உங்களுக்கு விருந்து வச்சு அழைச்சிட்டு வர சொன்னா, குருராஜா அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னதும், குருராஜன் உடனே யுதிஷ்டிரா, நான் நீதான் நினைச்சுட்டேன். குருராஜன்னா நீதானே மூத்தவன் குரு வம்சத்துக்கு, நீதானே மகாராஜா, அதனால குருராஜன் அப்படின்ன உடனே யுதிஷ்டிரன் நமக்காக விருந்து வைக்க சொல்லியிருக்கான்னு நினைச்சுண்டு நான் போய் நல்லா சாப்பிட்டுட்டேன் பணிக்கையா. சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் தெரிஞ்சது, அத குருராஜன் அவர்கள் சொன்னது ஒன்ன இல்ல, துரியோதனன். திடீர்னு எதிரில பார்த்தா துரியோதனன் வந்து நிக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, துரியோதனன் வந்தவன் என்ன கேக்குறான் தெரியுமா? நன்னா சாப்பிட்டேடா, நன்னா ஜீரணம் ஆச்சான்னு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டான். கேட்டுட்டு பிறகு எனக்கு வரம் கொடுன்னு என்கிட்ட கேட்டு வரத்தை வாங்கிட்டான், என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டான் வரத்தை. கேட்க கூடாத வரும். என் மனசுல அப்படி இருக்குமா யுதிஷ்டிரா? உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணக்கூடாது, துரியோதனனுக்கு போய் ஒரு நல்லது பண்ணணும்னு நான் நினைப்பேனா? உங்களுடைய மாமா இல்லையா நானு? அத என்ன புரிஞ்சுக்கோ, என்ன தப்பா எடுத்துக்காத. அவன் வரம் கேட்டான், குடுக்கற அப்பெல்லாம் ஆயிடுத்து, என்ன சாதத்தை போட்டானே, என்ன பண்றது? அவ்வளவுதானா? யுதிஷ்டிரர் கேட்கிறார், சரி மாமா பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல அதை எப்படிப்பா சொல்லுவேன்? சொல்லுங்க, பரவாயில்ல. இல்ல யுதிஷ்டிரா, என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நகுலனும் சகதேவர்களும் பிறகு வந்து கேட்கிறார்கள், மாமா இங்க சபையில எல்லாரும் இருக்கான்னு கூச்சமா இருக்கா? இருந்தா அப்படி வாங்க, தனியா போய் பேசலாம். தனியா போய் என்ன வரம் கொடுத்தேன் சொல்லுங்க. மகன் அந்த ராதேயன் கர்ணன் ஞாபகம் இருக்கா யுதிஷ்டிரா? அந்த கர்ணனுக்கு அவனுக்கு நான் சாரத்தியம் பண்ணணுமா? அப்படி ஒரு வரம் வாங்கிட்டான் என்கிட்ட இந்த துரியோதனா பேசி. அது மட்டும் இல்ல, என் சேனை பூரா வாங்கிட்டான்ப்பா. இப்ப இனி எனக்கே நீ சேனை கிடையாது, எல்லாம் துரியோதனனுக்கு சொந்தம்னு ஆயிடுச்சு. சேனை பூரா பிடுங்கிட்டான் என்கிட்ட இருந்து. அதை தவிர அந்த சூதபுத்திரனுக்கு நான் சாரதியாக வேற இருக்கணும்னு என்ன வரம் வாங்கிட்டான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னதும் யுதிஷ்டிரர் கேக்குறார், அப்படியா மாமா, அப்படியா பண்ணான் துரியோதனன்? ஒத்துட்டேளா? ஒத்துக்காம நான் என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லையே. சாதம் போட்டுட்டேனே, உனக்கு ஜீரணம் ஆச்சான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டான். என்ன பார்த்து கேட்டது, நான் எப்படி அப்படி ஒத்துக்காம இருக்க முடியும்? அதுவும் எப்படி பேசுறான் தெரியுமா அந்த துரியோதனன்? அகம் தஸ்ய பவிஷ்யாமி சங்கிராமே சாரதிஹி த்ருவம் வாசுதேவேன ஹி சமம் நித்யம் மாம் சஹி மன்யதே வாசுதேவஹி சமம். அல்பம்பா அந்த துரியோதனன், சரியான அல்பம். எப்படி பேசுறானா, கர்ணனுக்கு எதிரி அர்ஜுனனா, அந்த அர்ஜுனனுடைய சாரதி கிருஷ்ணனா. கிருஷ்ணன் சாரதி ஆயிட்டானாமே அர்ஜுனனுக்கு. ஆனா அர்ஜுனனுக்கு சாரதி கிருஷ்ணனா, அதனால கர்ணனுக்கு நான் சாரதியா இருந்தா நான் வாசுதேவனுக்கு சமமா, இப்படி எல்லாம் பேசுறான் என்கிட்ட. வாசுதேவேன ஹி சமம், என்ன போய் பார்த்து வாசுதேவனுக்கு நீ சமமாக இருப்பாய் அப்படின்னு வந்து அந்த அசத்து பேசுறது என்கிட்ட. வாசுதேவனுக்காவது சமம் ஆகிறதாவது, வாசுதேவன்னா வாசுதேவன் தான், அது தெரியலையே அந்த அல்ப பயலுக்கு. வாசுதேவனுக்கு நீ சமமா ஆயிடுவ, அதனால நீ கர்ணனுக்கு சாரதி ஆயிருன்னு சொல்லி இனிமே இவன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நானும் விட்டு தொலைச்சு வந்துட்டேன். சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா. அதனால ஒத்துட்டேன் யுதிஷ்டிரா, என்ன மன்னிச்சுடு அப்படின்னது. சரி பரவாயில்ல மாமா, விட்டுடுங்க, ஆனது ஆயிடுச்சு, இனிமே மாத்தவா முடியும்? சந்தோஷம்தான், நீங்க கர்ணனுக்கே சாரதியா இருங்கள், உங்க சேனை பூரா இப்ப அங்க போயிடுது. சரி பரவாயில்ல, போட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டார் தர்மபுத்திரர். அது உன் குணம் பா, சல்லியன் சொல்றார், உன் குணம். நீ என்ன நடந்தாலும் எதிரிக்கு கூட நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறவன், அது உன் குணம்.
ஆனா என் மனசோ என்னுடைய சகோதரி மாதிரி என்னை மன்னிக்கவே மாட்டான். அவ வீர சொர்க்கத்துல எந்த கதியில இருக்காளோ என்னுடைய மாதிரி என்னை மன்னிப்பலா, என்னுடைய மாப்பிள்ளை பாண்டு என்ன மன்னிப்பனா? இப்படி நான் எதிரி பக்கம் போய் சேர்ந்து என்னுடைய மருமான்கள் இருக்கிறச்சே இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே எதிரி பக்கம் போய் சேர்ந்த என்ன யார் மதிப்பார்கள் மன்னிப்பார்கள்? என் மனசெல்லாம் ஒரே தாபமா இருக்கு. என் மனசெல்லாம் இங்கதான் இருக்கு. அங்க போனாலும் என்னால சரியா வேலை செய்ய முடியாதுப்பா. அவளுக்காக எப்படி என்னால வேலை செய்ய முடியும்? நீங்கள்லாம் இங்க இருக்கிறச்சே நான் வேலையும் சரியா செய்ய போறது இல்ல. அது கூட புரியாம என்ன விலைக்கு வாங்கிட்டான் அந்த துரியோதனன்னதும் யுதிஷ்டிரர் சொல்ல, அப்படியா மாமா, சரி நீங்க ஏன் இவ்வளவு தாபப்படுறீங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். யுதிஷ்டிரர் சொல்றார், அவன் உங்களை வஞ்சனை பண்ணிட்டான் இல்லையா துரியோதனன், உங்களை வஞ்சனை பண்ணி உங்களை விலைக்கு வாங்கிட்டான் இல்லையா, வஞ்சனை பண்ணவனா வஞ்சனை அடிங்கள், அவ்வளவுதான். இதை யார் சொல்றது? யுதிஷ்டிரர் சொல்றார். எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறார்கள். என்ன பேசுறாரு யுதிஷ்டிரர்? யுதிஷ்டிரரா இப்படி பேசுறாரு? எப்போதுமே தர்மம் நியாயம்னு பேசிடுவார். பேசி சரி பரவாயில்ல, இப்படிதான் என் தலையெழுத்து, அதனால இப்படிதான் பேசக்கூடியவர் யுதிஷ்டிரர். இப்ப பேசுறார், வஞ்சனை பண்ணிட்டான் இல்லையா உங்களை துரியோதனன், அவனை வஞ்சனையா அடிங்கள் அப்படிங்கிறார். என்ன வஞ்சனையா அடிக்கணும்? பீமனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. மூக்கிலேயே விரல வச்சுட்டார். அண்ணா நீயா பேசுற? சொப்பனம் ஒண்ணும் இல்லையே, தூங்கலையே, நீதான் பேசுறியா அப்படின்னு பீமன் கேட்டது. ஆமாப்பா, நான் தான் பேசுறேன். ஏன் எனக்கு என்ன தெரியாதா? இந்த க்ஷத்திரியனுக்கு உண்டான பாஷை எல்லாம் எனக்கு தெரியாதா? நானும் க்ஷத்திரியன் தானே. எப்போதுமே நான் சாந்தமா இருப்பேன்னு நினைக்காத. வயசானவர்னு கூட பார்க்காம இவரை போட்டு இந்த சித்திரவதை பண்ணிருக்கான் அந்த துரியோதனன், வஞ்சிச்சிருக்கான். அவனை பின்ன திரும்பி வஞ்சிக்காம என்ன பண்ணணுங்கிற? பீமசேனா, ஒன்ன மாதிரி மண்டையை உடைக்க எனக்கும் தெரியும். ஈட்டியே ஒரு ஈட்டி போராதோ கௌரவர்களை எதிர்த்து நிக்க, அவர்கள் மண்டையை உடைக்க எனக்கும் தெரியும். எனக்கும் இந்த ராஜதந்திரம் ராஜ நீதி இதெல்லாம் கையில எடுக்க எனக்கும் தெரியும். தெரியாமல்லாம் இல்ல. இத்தனை நாட்கள் சரி பொழைச்சு போறான்னு தான் நானும் விட்டுட்டு போனேன். பொறுத்து போனேன். இனிமேலும் அப்படி நான் பொறுத்து போவேன்னு நினைக்காத. என்னுடைய க்ஷாத்திரம் அன்னைக்கே நான் பாஞ்சாலிட்ட சொன்னதுதான். உன் மனசுல பீமா என்ன க்ஷாத்திரம் இருக்கோ அதே க்ஷாத்திரம் என் மனசுலயும் இருக்கு. இல்லாமல்லாம் இல்ல. எந்த சமயத்துல அந்த க்ஷாத்திரத்தை காட்டணுமோ அப்ப காட்டுவேன்னு நான் சொன்னேனா இல்லையா? இனி இந்த சமயத்துல காட்டுவேன் பார். நான் என்ன செய்யறேன் பார். இந்த அளவுக்கு வஞ்சிச்ச அந்த துரியோதனனை நான் திரும்பி வஞ்சிக்கிறேன் பார் அப்படின்னு தர்மபுத்து எழுந்து பேசுறாரு. மாமா சல்லியனை பார்த்து பேசுறாரு, நீங்க துரியோதனனை வஞ்சிங்கோ. அவன் எப்படி உங்களை வஞ்சிச்சானோ நீங்க திரும்பி அவனை வஞ்சிங்கோ. உங்களுக்கு ஆசையெல்லாம் எங்க கூட இருக்கணுங்கிறது தானே. அதனால நீங்கள் அந்த கர்ணனுக்கே சாரதியா போய் இருந்து அவனை சுவாரஸ்ய பங்கம் பண்ணுங்க. சுவாரஸ்ய பங்கமா? அது என்ன சுவாரஸ்ய பங்கம்னா, அவன் நல்ல சுவாரஸ்யமா கர்ணன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கச்சே அவனுடைய சுவாரஸ்யத்துல அப்படியே பங்கம் பண்ணுங்க. அவனை ஏதாவது சுட சுட வார்த்தைகள் பேசுங்க. எப்படி துரியோதனன் உங்களை வார்த்தையால அடிச்சானோ, இப்போ சாப்பிட்டேன் இல்லையான்னு வார்த்தையால எப்படி உங்களை அடிச்சானோ, அதே மாதிரி நீங்கள் அந்த கர்ணனை வார்த்தையால அடிங்கோ. ஏன்னா கர்ணன் தானே உங்களை சாரத்தியா வேணும்னு கேட்டிருப்பான். அதனாலதான் இல்லைன்னு துரியோதனனுக்கு ஏது மூளை? அவன் எங்க வந்து உங்களை கேட்க போறான்? கர்ணன் சொல்லி வந்து கேட்டிருக்கான். சுவாரஸ்ய பங்கம் பண்ணுங்கோ அப்படின்ன உடனே சல்லியன் புரிஞ்சுட்டார். சபாஷ், சரியா சொன்ன யுதிஷ்டிரர், அதுதான் செய்யணும். இவர்களெல்லாம் இப்படிதான் அடிக்கணும். சுவாரஸ்ய பங்கம் பண்றேன் பாரு, எப்படி பண்றேன் தெரியுமா அப்படின்னு சல்லியன் ஒரு டெமோ காட்டுறார். நான் இப்படி ஓட்டுவேன், குதிரை ஓட்டுவேன், சிக்குன்னு ரதம் ஓட்டுவேன். ரதம் ஓட்டுறச்சே பின்னாடி அங்க கர்ணன் நிப்பான், ரத்தியாக கர்ணன் நிப்பான். அப்படி நின்னு ஹே சாரதே அப்படின்னு என்ன கூப்பிடுவான். கூப்பிடுச்சு, சாரதியா? யாருடா சாரதி? நீதான்டா சாரதின்னு நான் அவனை பார்த்து கேக்குறேனா இல்லையா பாரு. அப்ப உடனே அவனுக்கு சுவாரஸ்ய பங்கம் ஆயிடும். சுவாரஸ்யமா அவன் யுத்தம் பண்ணணும்னு வருவான். வரைச்சு அவன் என்ன சாரதேன்னு கூப்பிடுறச்சேலாம் நீதானடா சாரதின்னு கேக்குறச்சே அவன் ஒவ்வொரு சமயமும் அவன் மனசு ஒடிஞ்சு போய் நிக்கணும் பார். இத நான் செஞ்சுடுறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டார் சல்லியன். எனக்கு நல்ல உபாயம் சொன்ன யுதிஷ்டிரா, ரொம்ப சந்தோஷம். நான் மனசு எவ்வளவு கவலையோட வந்தேனோ, எனக்கு ஒரு நல்ல உபாயம் எனக்கு நீ இத சொல்லி கொடுத்துட்டியே, இது ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் யுதிஷ்டிரா, என் சேனை பூரா அங்க போயிடுதே. ஏற்கனவே உனக்கு சைன்யம் கம்மியாதான்ப்பா இருக்கு. பாண்டவாளுக்கு சைன்யம் கம்மியாதான் இருக்கு. ஏற்கனவே பாண்டவாளுடைய சம்பந்திகள் மட்டும்தான் இருக்கா. அதுலயும் இப்ப ஒருத்தர் போயாச்சு, சல்லியன் போயாச்சு. இப்ப நானும் போயிட்டேன்னா உனக்கு சேனை பரவாயில்ல மாமா, நாங்க சமாளிச்சுக்கிறோம். நாங்க 5 பேர் இருக்கோமே, நாங்க சமாளிச்சுக்கிறோம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு எல்லாத்துக்கும் மேல எங்க கூட துவாரகாதீசன் இருக்கான், கண்ணன் இருக்கான். அது போறோம், எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் நான் கண்ணனுடைய சைன்யம் அங்க போயிடுத்தாமேப்பா. நாராயணி சேனை பூரா துரியோதனனுக்கு போய் போட்டோம் மாமா. யார் போறாளோ எல்லாரும் போட்டோம், சந்தோஷமா போட்டோம். எங்க கூட விசுவாசியா ஒரு 4-5 பேர் இருந்தா போறோம். வேற யார் போகணும்னு நினைக்கிறாளோ எல்லாரும் போகட்டும். கண்ணன் எங்க கூட இருக்காங்க இல்லையா, அது போறோம். கிருஷ்ணன் எங்க கூட இருந்தா நாங்க எல்லாத்தையும் சமாளிப்போம். கிருஷ்ணன் இப்ப எங்க கூட இருக்கான். நிராயுத பாணியா இருந்தாலும் அந்த கண்ணன் எங்க கூட இருக்கான், எங்க பட்சத்துல இருக்கான். அதனால இதெல்லாம் நாங்க சமாளிச்சிருவோம். நீங்க வருத்தப்பட வேணாம். நீங்க இனிமே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுது இல்லையா, மனசுல தாபம் எல்லாம் போயிடுது இல்லையா, இனிமே நம்பாக்கல சாப்பிடலாம்.
ஒண்ணும் கவலை இல்ல. அதனால நீங்க உள்ள போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாட்கள் எங்க கூட தங்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு யுதிஷ்டிரர் சமாதானம் பண்ணார் சல்லியனை. அங்க ஏத்தன் மத்தியே துருபத மகாராஜன் உல்லூக்க பட்டர் அப்படின்னு ஒரு புரோகிதர், ராஜ புரோகிதர், அவரை தூது அனுப்புறேன், அவர்களுடைய மனோபாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே சொன்னார். உலுக்க பட்டத்தை வந்து பேசுறார். ராஜ புரோகிதர் துருபத மகாராஜன் சொல்றார், நீங்கள் நான் சொல்ற செய்தி அப்படியே போய் ஹஸ்தினாபுரத்துல சொல்லுங்கள். அவர்களுடைய மனநிலைமை இப்ப என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பாண்டவா வனவாசம் அஜ்ஞாதவாசமும் முடிச்சு விராட்ட தேசத்துல இருக்கார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள். பூதானாம் பிராணிதா श्रेष्ठाः प्राणिनां बुद्धिजीविनः बुद्धिमत्सु नरः श्रेष्ठा नरेष्वपि द्विजातयः. ராஜ புரோகிதரை பார்த்து துருபத மகாராஜன் சொல்றார், நீங்கள் ரொம்ப புத்திசாலி, நீங்கள் புத்திமான். புத்திமத்சு நரஹா சிரேஷ்டா, நீங்கள் தான் ரொம்ப சிரேஷ்டமானவர், அதனாலதான் நான் உங்களை தூது அனுப்புறேன். நீங்கள் எனக்காக என்னுடைய மாப்பிள்ளைகள் எல்லாம் வனவாசம் எல்லாம் முடிச்சு இப்ப விராட்ட தேசத்துல உபப்ளவியத்துல இருக்கார்கள். இனி அடுத்தது நீங்க என்ன பண்றதா உத்தேசம்? 13 வருஷம் ஆனா ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னேன், என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டேன்னு நீங்கள் போங்கள், எனக்காக தூது போய் இதை கேட்டுட்டு வாருங்கள் அப்படின்னு மட்டும் துருபத மகாராஜன் சொன்னான். அவரு அந்த ராஜ புரோகிதர் சரின்னு சந்தோஷம்னு புறப்பட்டு அஸ்தினாபுரம் வரார். அஸ்தினாபுர சபை அன்னைக்கு தியூத் அரங்கத்துல எப்படி இருந்ததோ அதே சபைதான். பார்த்தாங்க, திருத்தராஷ்டிர மகாராஜா உட்கார்ந்து இருக்கார், பீஷ்மர் துரோணர் கிருப்பர் இந்த பக்கம் விதுரர் இவாள்லாம் உட்கார்ந்து இருக்கா. அங்க கௌரவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கான். அங்க தேசாதிபதி கர்ணனும் உட்கார்ந்து இருக்கான், சகுனி உட்கார்ந்து இருக்கான். அந்த கூட்டம் அப்படியே இந்த சபையில இருக்கு. சபை அந்த சபையில இந்த உலூக்க பட்டர் வரார். வந்து இங்க வாசல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு காவலர்களுக்கு சொல்றார், நான் பாஞ்சால ராஜனுடைய புரோகிதர், நான் தூதனாக வந்திருக்கேன், நான் உள்ள வரலாமா கேளுங்கள் அப்படின்னு சொன்னதும் உள்ள விடுன்னு சொல்லிட்டார்கள். தூதன் வந்திருக்கார், அதுவும் பாஞ்சால தேசத்துல இருந்து வந்திருக்கான்னதும் ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், உள்ள விடுன்னு சொல்லியாச்சு. உள்ள விட்டாச்சு. உள்ள வந்த உடனே இப்படி சபைய பாத்துக்கல, அவர் யார் யார் இருக்கா எப்படி இருக்கான்னு பாத்துக்க வேண்டாமோ, சபை பார்த்து பேசணும் அப்படின்னு இதுக்குதான் சொல்லுவா. சபைய பாத்துக்கல, நேரா வந்தார், கிடுகிடுகிடுன்னு மகாராஜா கிட்ட வந்தார். மகாராஜா கீழே பார்த்தா பீஷ்மர் துரோணர் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற சபையில கிடுகிடுகிடுன்னு வர வந்து நேர பீஷ்மரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். பீஷ்மரை பார்த்து சொல்றார், நான் எனக்கு ராஜ புரோகிதன், நானு பாஞ்சால தேசத்துல இருந்து வந்திருக்கேன், உங்களை பார்க்கணும்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு பீஷ்மரை பார்த்து பேசுறார். சச்ச கௌரவ்யமாசாத்ய த்ருபதஸ்ய புரோஹிதः சத்கிருதோ திருதராஷ்ட்ரேண பீஷ்மேண விதுரேண ச பீஷ்மேண விதுரேண ச. பீஷ்மரையும் விதுரரையும் பார்த்து பேசுறார். உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் பாஞ்சால ராஜனுடைய ராஜ புரோகிதன், நான் அவருக்கு தூதுவனாக வந்திருக்கேன், பாஞ்சால ராஜாவுக்கு தூதுவனாக வந்திருக்கேன் அப்படின்னதும் பீஷ்மர் எழுந்து நமஸ்கரிச்சார். ஆஹா, ரொம்ப சந்தோஷம் சுவாமி, வரணும், உங்களுக்கு ஸ்வாகத்தம், நீங்கள் நிச்சயமா வரணும், அவசியம் வாருங்கள், உங்களுக்கு உரிய ஆசனத்தை எடுத்துக்கோங்கள். என்னுடைய சம்பந்தி துருபத மகாராஜா சௌக்கியமா? அவரெல்லாம் சௌக்கியமா தான் இருக்கார், நான் ஆசனத்தை எடுத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன், சொல்லுங்கள் சுவாமி, என்ன இவ்வளவு அவசரமா வந்திருக்கீங்களே, என்ன ஆச்சு, என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா முக்கியம் தான், என்ன நீங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லாரும் அப்படி உட்காந்து இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்க. ஒண்ணுமே நடக்கல, உலகத்துல ஒண்ணும் நடக்கல, எல்லாம் ரொட்டீனா போயிட்டு இருக்கு. அப்படியா? என்ன சுவாமி, வந்தது வராதுமா என்னென்னமோ பேசுறீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்களா? உங்களை எல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு. ராஜ புரோகிதர் சொல்றது என்ன, தூதன்னா எப்போதுமே வந்த செய்தியை மட்டும் சொல்லணும், அவ்வளவுதான். தன்னுடைய ஸ்வ அபிப்பிராயத்தை எல்லாம் இங்க சொல்லக்கூடாது, தன்னுடைய சொந்த கருத்தெல்லாம் வைக்க கூடாது. ஒருத்தனுக்கு தூதனாக வந்தா அவர் என்ன செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்காரோ அதை மட்டும் சொல்ல வேண்டி இருக்கு. இவர் தன்னுடைய சொந்த கருத்தெல்லாம் சேர்த்து போட்டு சொல்றார். நீங்கள் எல்லாம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லாரும் இருக்கீர்களே, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சர்வம் கௌஷல முக்தா வாதௌ பிருஷ்ட்வா சைவ மனாமயம் சர்வசேனா பிரணே திருடாகாம் மத்தியே வாக்கியமுவாச்சஹ. நீங்கள் எல்லாம் ராஜாக்கள்,
மகுடாபிஷிக்தரான ராஜாக்கள் நீங்கள்லாம். சர்வைஹி பவத்பிஹி விதிதோ ராஜ தர்மஹ சனாதனஹ வாக்யோபாதான ஹேதோஸ்து கோகோ வக்ஷ்யாமி விதிதே சதி ராஜ தர்மஹ சனாதனஹ. நம்ம சனாதன தர்மத்துல ராஜ தர்மம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அது உங்களுக்கு எல்லாம் தெரியலையோ? ராஜ தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய மகுடாபிஷிக்தரான ராஜாக்கள் நீங்கள்லாம். அத்தகைய நீங்கள் இப்படி அல்பத்தனமா நடந்துக்கிறீங்களே, அதுதான் எனக்கு புரியல. என்ன சுவாமி, நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேளா? உங்களுடைய தப்பு பச்சையானது, அயோக்கியத்தனம். நீங்கள் பண்ணது எல்லாமே. ஏன் உங்களுக்கு நான் என் வாயால எல்லாம் சொல்லணுமா? திருதராஷ்டிரஸ்ய ஏ புத்ராஹ பிராப்தம் தைஹி பைத்ருகம் வசூகு பாண்டு புத்ராஹ கதம் நாம பைத்ருகம் வசூகு. பீஷ்மரே, நீங்கள் இந்த குடும்பத்துக்கு பெரியவராச்சே, உங்களுக்கு எவ்வளவு பசங்க? பீஷ்மர் தன்னுடைய சஜனால பீஷ்மர் இவர் கேட்கிறார், உங்களுக்கு எவ்வளவு புத்திரர்கள் சொல்லுங்க. எனக்கு 3 பிள்ளைகள் சுவாமி. எனக்கு திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன். சரி, அதுல பிரதானமான ராஜநீதியை காப்பாற்ற வேண்டிய பிள்ளைகள் 2 பேர். யாரு? திருதராஷ்டிரன், பாண்டு. அப்ப அந்த திருதராஷ்டிர புத்திரர்கள் எல்லாம் இங்க பித்ரு பைத்தாமகமான ராஜ்யத்தை உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கா நன்னா, இல்லையா? திருதராஷ்டிரஸ்ய ஏ புத்ராஹ பிராப்தம் வை பைத்ருகம் வசு. பைத்ரு பைத்தாமகமான ராஜ்யத்தை உட்கார்ந்து அனுபவிச்சுண்டு நன்னா எல்லாம் பாய விரிச்சு படுத்துண்டு நல்ல பக்ஷணம் சாப்பிட்டுண்டு ராஜ போஜனம் சாப்பிட்டுண்டு பாயசம் சாப்பிட்டுண்டு இப்படி சந்தோஷமா சௌக்கியமா திருதராஷ்டிர புத்திரர்கள் எல்லாம் இருக்கறச்சே, அவன் அங்க மற்றொரு பக்கம் என்ன? பாண்டு புத்ராஹ கதம் நாம பைத்ருகம் வசு. அவர்களுக்கு பிராப்தமே இல்லையா? பாண்டு புத்திரர்கள் சந்தியில தான் நிக்கணுமா? இது என்ன ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சொன்னாம்பா? உங்களுக்கு 2 பேருமே உங்க பிள்ளைகள் தானே. திருதராஷ்டிரன், பாண்டு 2மே உங்க பிள்ளைகள் தானே. திருதராஷ்டிர புத்திரர்கள் எல்லாம் இங்க சௌக்கியமா இருக்கறச்சு, எங்க பாண்டு மக்கள் எல்லாம் ஏன் சந்தியில நிக்கிறா? இத பத்தி நீங்கள் என்னைக்குமே யோசிச்சு பார்த்தது இல்லையா? பாண்டு புத்ராஹ கதம் நாம பிராப்தாக பைத்ருகம் வசு. அவர்களுக்கு பித்ரு பைத்தாமகமான ராஜ்யம் ஒண்ணு வரதாக இருக்கிறதா இல்லையா? அத பத்தி நீங்கள் யோசிக்கிறதாகவே தெரியலையே எனக்கு. நீங்கள் ஏன் இப்ப இவ்வளவு தூரம் உங்களுக்கு கல்யாணம், அபிமன்யுவுக்கு கல்யாணம்னு பாரத தேசம் பூரா பத்திரிக்கை போயிருக்கு. வராதவர்கள் எல்லாம் கூட வந்துட்டு போயிட்டான். இல்ல கௌரவர்கள் பட்சபாதியா சில ராஜாக்கள் இருக்கா, அவ கூட சரி கல்யாணம்னு கூப்பிட்டுருக்கா, போயிட்டு வந்துருவோன்னு போயிட்டு வந்திருக்கா. நீங்கள் யாரும் வரதாகவே தெரியலையே, என்ன விஷயம்? ஏன் நீங்கள் யாரும் வரல? ஏன் பீஷ்மரே உங்களுக்கு பத்திரிக்கை வரலையோ? ஏன் நீங்கள் வரல? தே சர்வம் பிருஷ்டதா கிருத்வா தத் சர்வம் பூர்வ கில்பிஷம் சாமைவ குருபிஹி சார்தம் இச்சந்தி குரு புங்கவாஹ. இந்த குரு வம்சத்துல இருக்கிறவர்கள் யாருக்குமே பாண்டவாளோட சேர்றதாக ஒரு அபிப்பிராயமே இல்ல போல இருக்கேன். உங்களுடைய மனோபாவம் ரொம்ப தனியா இருக்கு போல இருக்கேன். உங்க மனோபாவம் அப்படி என்னதான்? இதுதான் எங்க ராஜா துருபத மகாராஜன் கேட்டுண்டு வா அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சார். தேஷாம் ச விருத்தமாக்ஞாய விருத்தம் துரியோதனன் கண்டுக்கிறதாக கூட தெரியலையே பாண்டவர்களை. அப்படி இருக்க உங்களுடைய மனோபாவம் தான் என்ன? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பீஷ்மரே? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவளுக்கு கண்ணனே சாரதி ஆயிட்டானா தெரியுமா உங்களுக்கு? அது கண்ணன்னா கண்ணன், கிருஷ்ணன்னா கிருஷ்ணன். அர்ஜுனனுக்கு சாரதி ஆயிட்டான். பாகுலத்வம் ச சேனானாம் விக்ரமம் ச கிரீட்டினஹா புத்திமத்வம் ச கிருஷ்ணஸ்ய புத்வா யுத்யதே கோனரஹா கிரீட்டினஹா. கிரீட்டினா அர்ஜுனன். அர்ஜுனனுடைய இன்னொரு பேர் கிரீட்டி. இந்த கிரீட்டிக்கு கிருஷ்ணனே இங்க சாரதியா உட்காண்டானா. அதுவும் கிருஷ்ணனுடைய பாகுபலம் எத்தகையது! கிருஷ்ணனே ஒருத்தனே போராதான், இந்த மொத்த உலகத்துக்கும் கிருஷ்ணனுடைய சக்கரம் போராதோ. அத்தகைய கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாம்.
சாரத்தியா வந்து உட்காந்துருக்கான். பாண்டவாலாம் அஜ்ஞாதவாசம் எல்லாம் முடிச்சுண்டு வனவாசத்தை முடிச்சுண்டு உபப்ளவியத்துல விராட்ட தேசத்துல உட்காந்துருக்கா. அப்படியே உட்கார வேண்டியதுதானா? இது அடுத்தது உங்களுடைய மனோபாவம் என்ன, நீங்க என்னதான் செய்யறதாக இருக்கீர்கள்ங்கிறத எங்க ராஜா கேட்டு அனுப்பிச்சார் அப்படின்னு இவர் நீளக ஒரு பாட்டம் பாடி முடிச்சார் இந்த ராஜ புரோஹிதர். இப்படி இவர் பேசி முடிச்ச உடனே பீஷ்மர் பாக்குறார். பார்த்து, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சுவாமி, நீங்க வந்து எனக்கு முதல்ல ஒரு நல்ல செய்தி சொன்னீர்கள். திஷ்ட்வயா குஷலினஹ சர்வே சஹ தாமோதரேண தே திஷ்டயா சஹ யவந்தஸ்ச திஷ்டயா தர்மே ச தே ரதாஹ. எனக்கு நீங்கள் சொன்ன ரொம்ப நல்ல செய்தி எனக்கு ரெண்டு இருக்கு இப்போ. என்ன? பாண்டவர்கள் சௌக்கியமா இருக்கா, விராட்ட தேசத்துல உபப்ளவியத்துல சௌக்கியமா இருக்கா அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, மதுரமா இருந்தது. ரெண்டாவது அதை விட சந்தோஷம், தாமோதரேனதே, தாமோதரன் நம்மளுடைய கண்ணன் அங்க என்னுடைய பேரன் அர்ஜுனனுக்கு சாரதி ஆயிட்டான்னு சொன்னேன் பத்தியா, அது அதை விட இன்னும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கேட்ட உடனேவே. திஷ்டயான யுத்த மனசஹ பாண்டவாஹ சஹ பாந்தவைஹி. நீங்கள் என்னிடத்துல வந்து இது எல்லா கேள்வியும் கேட்கிறேன், நான் உங்களிடத்திலயும் ஒண்ணு கேட்கிறேன். தாமோதரன் அந்த கிருஷ்ணனே பாண்டவா பக்கம் இருக்கிறச்சே அவர்களுக்கு என்ன குறை வரப்போகுது? சௌக்கியமா இருப்பான், எந்த குறையும் இல்லாம பாண்டவா நிச்சயமா சௌக்கியமா இருப்பான், அதுல எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்கள் சபை பார்த்து பேச வேண்டாமா சுவாமி? நீங்க பாட்டு திடீர்னு வந்தேன்னு வந்து படபடன்னு பொழியறே வார்த்தைய, நீங்க யார் எதிரில பேசுறீங்க என்னன்னு பார்க்க வேண்டாமா? இங்க யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தேளா கொஞ்சம்? இங்க மகாராஜா திருதராஷ்டிரன், செங்கோல் பிடிச்ச மகாராஜா இங்க உட்காந்துருக்காரு. மகாராஜா எதிரில இப்படி எல்லாம் பேசக்கூடாது சுவாமி. நாங்களே பாருங்க, நான் இந்த குடும்பத்துக்கு பெரியவன், பிதாமகன் என்ன எல்லாரும் சொல்றான். நானே மகாராஜாக்கு கீழே உட்காந்துருக்கேன் பாருங்க. இங்க துரோணாச்சாரியார் பாருங்க, இவர் எத்தகையவர்? இவர் இந்த அஸ்தினாபுரத்துக்கே குரு, குரு வம்சத்துக்கு குரு. அத்தகைய குரு துரோணாச்சாரியர், இவர் மகாராஜாவுக்கு கீழே வினயத்தோட உட்காந்துருக்கார் பாருங்க. நீங்க பாட்டு வந்து வார்த்தையை கொட்டே. இந்த சபையில யாரெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்தேல, அங்க திரும்பி பாருங்க, அங்க கௌரவர்கள் பூரா அங்க உட்காந்துருக்கா. இவர் பேசுறத யாரும் கவனிக்கல. அதுதான் பீஷ்மர் சொல்றார், நீர் இப்ப பேசினது எதையும் இவ யாரும் கவனிக்கல. ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்திருக்கா, ஏதோ ஒருத்தன் பாக்குறதுக்கு ஏதோ என்னமோ போல இருக்கான், ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கான், வந்திருக்கான், ஏதோ இந்த கிழங்கட்டைகள் பேசிட்டு இருக்கு, நமக்கு என்ன அப்படின்னு துரியோதனாதிகள்லாம் உட்காந்து அங்க வம்பு பேசிட்டு இருக்கான். அதனால நீங்கள் பேசினதை அங்க யாரும் கவனிக்கல இப்போ, அதனால அவர்கள்லாம் பேசாம இருக்கா. இல்லைன்னா எல்லா ஆயுதத்தை கையில ஏந்திய க்ஷத்திரிய ராஜகுமாரர்கள் இவர்கள்லாம். நீங்க இத்தகைய வார்த்தை பேசினா அவர்கள்லாம் உடனே கையில வாழை எடுத்துட்டு உங்களுடைய தலையை சிரச்சேதம் பண்ண வந்துருவா. இப்படி இது அசத்து சபை சுவாமி, நீங்க என்ன நினைச்சீங்க இந்த சபைய? ஆனாலப்பட்ட திரௌபதிக்கு இங்க எத்தகைய பரிபவம் நடந்தது பார்க்கலையோ நீங்கள்? உங்களுக்கு கேள்விப்படலையோ நீங்கள்? அப்படி இருக்க நீர்லாம் எம்மாத்திரம் இவர்களுக்கு? ஏதோ நீங்கள் பேசினது இப்ப எங்க காதுல மட்டும் விழுந்தது. பீஷ்மர், துரோணர், கிருப்பர், விதுரர், திருதராஷ்டிரன் எங்க வரைக்கும் விழுந்தது. அதனால சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம், நாங்களும் பழைச்சோம். இல்ல இவர்கள் காதுல மட்டும் நீங்கள் பேசுறது விழுந்திருந்ததுன்னா இந்நேரம் வந்து உங்களை என்ன பண்ணிருப்பான்னு தெரியாது. நீங்க கொஞ்சம் வினயமா பேசியிருக்கலாம். நீங்க பேசின விஷயத்தையே கொஞ்சம் வினயமா பேசியிருக்கலாமே. பவதா சத்ய முக்தம் தூ சர்வமேதன்ன சம்சயா. இந்த ஸ்லோகத்துல வருது, பீஷ்மர் ஒரு வார்த்தை சொல்றார், நீங்க கொஞ்சம் வினயமா பேசியிருக்கலாமே சுவாமி, நீங்க எல்லாம் பிராமணாலோ இல்லையோ, அதனாலதான் இப்படிதான் பேசுவேன், வேற எப்படி பேசுவேன்? பீஷ்மர் சொல்றாரு இத. அதிதீக்ஷ்ணம் து தே வாக்கியம் பிராமண்யாதிதி மே மதிஹி. உங்ககிட்ட எல்லாம் நான் வினயம் எதிர்பார்க்க முடியுமோ? நீங்க எல்லாம் இப்படிதான் பேசுவேன். துரோணாச்சாரியரே என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை எதுவும் சொல்லல, உடனே நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். இவர் கொஞ்சம் வினயமா இத பேசியிருந்தா இவ்வளவு தூரம் பிரச்சனையே ஆயிருக்காது. ஏன்னா நீங்க யார் காதுலயும் விழல. நான் பயந்து போயிருக்கேன். நானு கௌரவர்கள் காலில் யார் காதலியாவது இவர் பேசினது விழுந்திருந்ததுன்னா இந்நேரம் இவர் என்ன பண்ணிருப்பா? நம்மளும் ஒரு அசத்து சபையில உட்காந்து மாட்டின்னு இருக்கோம், இங்க எப்படிடா வெளியில வருதுன்னு மீள முடியாம இங்க உட்காந்து அவஸ்தைப்பட்டு இருக்கோம். இல்ல இவர் வேற இருந்தாலும் சுவாமி சரி பரவாயில்ல, எங்க காதுல மட்டும் விழுந்தது, நாங்க பதில் சொல்லிடுறோம். இதுக்கு திருத்தராஷ்டிரா வாய மூடின்னு கடை, உன் பிள்ளைகிட்ட இவர் பேசினதை பத்தி எதுவும் சொல்லாத, பேசாம இரு அப்படின்னு திருத்தராஷ்டிரனி ஒரு அடக்கடக்கிட்டு பீஷ்மர் சொல்றார், சுவாமி நீங்கள் பேசினது எல்லாம் சத்தியம், உங்களுடைய ஸ்வ அபிப்பிராயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க, அதுதான் எனக்கு தெரியறது. இப்போ நிச்சயமா
மகாராஜா நீங்க இப்ப பேசினதெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்க மாட்டார். அவர் எங்களுடைய மனோபாவம் என்னன்னு கேட்டு அனுப்புன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் உங்க சொந்த கருத்தெல்லாம் திருதராஷ்டிர புத்திரர்கள் இப்படி இருக்கா, பாண்டு புத்திரர்கள் இப்படி இருக்கா, இதெல்லாம் உங்க சொந்த கருத்தெல்லாம் நீங்க சேர்த்து அடைச்சு இங்க பேசுறேன். சுவாமி இது எங்க குடும்ப விஷயம் சுவாமி, இதை நாங்க பாத்துக்கணும். நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்க சொந்த அபிப்பிராயத்தெல்லாம் எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க சொல்லக்கூடாது சுவாமி. ராஜா என்ன சொன்னாரோ அதை மட்டும் சொல்லுங்கள். எங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுட்டு வர சொன்னார், அவ்வளவுதானே. நான் சொல்றேன், நான் அந்த குடும்பத்துக்கு பெரியவன், நானே சொல்றேன். இதுல என்ன சந்தேகம்? பாண்டவர்களுக்கு செய்ய வேண்டியதுதான். 13 வருஷம் ஆயிடுத்து. பாண்டவர்கள் வனவாசத்துக்கு போய் 13 வருஷம் ஆகி அவர்கள் வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு அஜ்ஞாத வாசமும் பூர்த்தி பண்ணிட்டு இப்ப உபப்ளவியத்துல இருக்கான்னு நீங்க செய்தி கொண்டு வந்திருக்கேன். அபிமன்யு கல்யாணத்துக்கு நாங்க ஏன் வரலங்கிறது வேற பிரச்சனை, அதை நாங்க வேற மாதிரி பேசிக்கிறோம். ஆனால் இப்ப அடுத்தது என்ன, அதுதானே இப்ப உங்க கேள்வி. அததானே இப்ப ராஜா கேட்க சொன்னார். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா பீஷ்மரை பார்த்துதான் இவர் கேட்டதுனால பீஷ்மரே சொல்றார். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நிச்சயமா பாண்டவாளுக்கு வேண்டிய ஹிதத்தை அவர்களுக்கு செஞ்சே ஆகணும். அதனால இப்ப இனி கௌரவர்கள் எல்லாம் இங்க வம்பு பேசிட்டு இருக்கா. இவர் பேசினதை எதையும் கவனிக்காம. அதனால பீஷ்மர் இப்ப எழுந்து நின்னே உறக்கா பேசுறாரு. எல்லாரும் கேட்டுக்கோங்க. பாண்டவா 13 வருஷம் முடிஞ்சு இப்ப உபப்ளவியத்துல இருக்கா. அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதத்தை நாம் செஞ்சே ஆகணும். அதனால அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அவர்கள்ட்ட பேசி நம்ம உடன்படிக்கை எப்படி 13 வருஷ வனவாசம் முடிச்சு அவர்கள் திரும்ப வந்தா ராஜ்யத்தை திரும்பி கொடுக்கிறேன் அப்படின்னு தான் திருதராஷ்டிர மகாராஜா சொன்னார். அந்த வாக்கியப்படி இனி அவர்களை அழைச்சு அவர்களுக்கு வேண்டிய நல்லதை நாம் செஞ்சே ஆகணும், ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கணும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு பீஷ்மர் சொல்லிட்டார். இந்த பீஷ்மர் சொன்ன உடனே பாண்டவர்களுக்கு ராஜ்யமா அப்படின்னு துரியோதனனுக்கு அப்படியே வயிற்றுல பகீர்னுது. உடனே துரியோதனன் அங்கேருந்து எழுந்து வந்தான். தாத்தா என்ன பேசுற? பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்கறதா? என்ன பேசிட்டு இருக்க? யார் இந்த ஆள்? முதல்ல யார் இவர்? எதுக்கு இங்க வந்திருக்கார் அப்படின்னு உழுக்கப்பட்ட அந்த புரோஹிதரை பார்த்து கேட்கிறார். யார் இந்த ஆளு? இப்ப எதுக்கு இங்க நிக்கிறார் அப்படின்னு பீஷ்மர் பேசுறார் துரியோதனா, அவன் இவன் இந்த ஆள் அந்த ஆள் இந்த ஏக்க வச்சனம் எல்லாம் இங்க பேசக்கூடாது, மரியாதையா பேசணும். அவர் யாருன்னு தெரியறதா? ராஜபுரோஹிதர், பாஞ்சால ராஜனுடைய ராஜபுரோஹிதர். அவர் ஒரு ரிஷி போல, ஒரு தபஸ்வி. அவர் முதல்ல உனக்கு பிராமண பக்தி ஏதாவது இருக்கா? மரியாதையா பேசு. இவர் இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அந்த ஆள் இந்த ஆள் இதெல்லாம் என்ன வார்த்தை? நீ எத்தனை தடவை சொன்னாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? திருந்து கொஞ்சமாவது. இவர் தூதுவனாக வந்திருக்கார். இவர் அவர் கொண்டு வந்த செய்தியை சொன்னார், அவ்வளவுதான். அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீ ஏகவச்சனத்துல அவரை பேசுறதை விட்டுட்டு முதல்ல என்ன பார்த்து பேசு. என்ன விஷயம்? பாண்டவா இப்போ 13 வருஷம் முடிஞ்சிடுது, இது உனக்கு தெரிஞ்சது தானே. அதனால அவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கணும்னு நான் சொல்றேன். இது சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்ன நீ பேசுற துரியோதனா அப்படின்னு கேட்டதும் அங்கேருந்து கர்ணன் எழுந்து வரான். கர்ணன் எழுந்து பிதாமகரே, நீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே கூடாது, பாண்டவாளுக்கு ராஜ்யம் கொடுக்கவே கூடாது. இது எது யாருக்கு சொல்றதுன்னே தெரியல. கர்ணன் சொல்றான், பாண்டவாளுக்கு ராஜ்யம் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் 13வது வருஷம் என்ன அஜ்ஞாத வாசம். அஜ்ஞாத வாசம்னா என்ன? யாரும் அவர்களை கண்டுபிடிக்காம இருக்கணும். அதுதானே அஜ்ஞாத வாசம்ங்கிறது. நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோமே. ஏன்னா விராட்ட தேசத்துலதான் பாண்டவர்கள் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? விராட்ட தேசத்துல பாண்டவர்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பாக்கலாம். உங்க பேரன் தர்மபுத்திரனை கூப்பிட்டு நீ விராட்ட தேசத்துல 13வது வருஷம் நீ இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லுங்கள் பாக்கலாம். பண்ண மாட்டான். ஏன்னா அவர்கள் விராட்ட தேசத்துலதான் இருந்தா. ஏதி காங்க்ஷந்தி தே ராஜ்யம் பித்ரு பைதாமகம் புனஹ யதா பிரதிஜ்ஞம் காலம் தம் சரந்து வனமாஸ்ரிதாக. கர்ணன் இப்படியே பேசுறான். என்ன பேசுறான்? அவர்களுக்கு ராஜ்யமாவது கொடுக்கறதாவது அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏதி காங்க்ஷந்தி தே ராஜ்யம், இந்த பித்ரு பைதாமகமான ராஜ்யம் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. பித்ரு பைதாமகம் புனஹ யதா பிரதிஜ்ஞம் காலம் தம். நம்ம பிரதிஜ்ஞை எப்படி? என்ன பிரதிஜையோ, இனி 13வது வருஷம் நம்ம அவளை கண்டுபிடிச்சிட்டோம் விராட்ட தேசத்துல இருக்கான்னு. அதனால உடன்படிக்கைப்படி மறுபடியும் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம்னு துரத்துங்கள் அவர்களை. மறுபடியும் அவர்கள் காட்டுக்கே போட்டோம். தம் சரந்து வனமாஸ்ரிதாக. வனமாஸ்ரிதா, வனத்தை போய் ஆசிரியிக்க சொல்லுங்கள், வனவாசத்துக்கே அவர்கள் திரும்பி போக சொல்லுங்கள் அப்படின்னு கர்ணன் சொன்னதும் பீஷ்மருக்கு கண்கள் செவந்தது. மனசெல்லாம் கோபம் பொங்கி வந்தது. எழுந்து நின்னார். கர்ணனை பார்த்து பேசுறார். ராதேயா, கர்ணா என்னடா பேசுற? என்ன வார்த்தை பேசுற? நீ யார்? நீ கர்ணா, நீ யார்? முதல்ல நீ யார்? நம்ம இப்ப கேக்குறோம் இல்லையா, ஹூ ஆர் யூ?
who the hell are you? நம்ம ஏதாவது நம்ம குடும்பத்துல வந்து யாராவது பேசிட்டா நம்ம உடனே என்ன கேட்போம்? who the hell are you அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அது அப்படியே மகாபாரதத்துல பீஷ்மர் கேட்டிருக்கார். அதே வார்த்தை அப்படியே கேட்டிருக்காரு. किं नु राधेया वाचाते कर्म तत् स्मर्तुमर्हसि एक एव यदा पार्थः षट्रताञ्जितवान् युधिः किं नु राधेया who are you? யாரு நீ? என் குடும்பத்துல பேசிட்டு இருக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ யார்? நீ இந்த குடும்பத்துக்கு நீ என்ன எனக்கு பேரனா? யார் நீ எனக்கு? என் பேர பிள்ளைகள் பாண்டவர்கள். அவர்கள் எனக்கு இங்க பார், கௌரவர்களும் எனக்கு ஒண்ணு, பாண்டவர்களும் ஒண்ணு. எனக்கு காந்தாரி புத்திரர்களும் ஒண்ணுதான், எனக்கு குந்தி புத்திரர்களும் ஒண்ணுதான், மாத்ரி புத்திரர்களும் ஒண்ணுதான். எனக்கு எந்த யார் மேலயும் எனக்கு எந்த பேதமும் கிடையாது. இந்த குடும்பத்துல பெரியவன் பிதாமகன், நான் 2 பேருக்கும் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எங்க இருந்தோ வந்து ராஜ்யம் பாண்டவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? உனக்கு என்ன உரிமை இருக்கு? எவன் கொடுத்தா உனக்கு அந்த தைரியம் இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு? ஏ கர்ணா, என்ன சொன்ன? அந்த விராட்ட தேசத்துல பாண்டவா இருந்தா, விராட்ட யுத்தத்துக்கு நம்ம எல்லாம் போனோமே, போய் நின்னோமே கர்ணா, மயக்கமே போட்டு விழுந்தியே கர்ணா, இந்த மறந்துட்டியா? இந்த மயக்கமே போட்டு விழுந்திய என் பேரன் அர்ஜுனன்டா. அர்ஜுனன் தான். அவ எதிரில நிக்க முடியலையே உன்னால, மயக்கம் போட்டு விழுந்திய, அதெல்லாம் மறந்துட்டியா? ஏக ஏவ யதா பார்த்தஹா, பார்த்தன் ஒருத்தனாக இருந்து, ஏக ஏவ யதா பார்த்தஹா, நம்ம 6 பேர் போராத்துக்கு, பீஷ்மர், துரோணர், கிருப்பர், நம்ம 3 பேர். அதை தவிர நீ கர்ணா, நீ துரியோதனன், துஷாசனன், நம்ம 6 மகாரதர்கள் நம்ம போய் அங்க நின்னோம். ஷட்ரதாக, ஷட்டுனா 6, நம்ம 6 பேர் நம்ம அங்க போய் நிக்கிறோம். ஏவ யதா பார்த்தஹா, ஒருவனாகவே இருந்த பார்த்தன் நம்ம எல்லாரையும் மயக்கடிக்க செஞ்சானே, மறந்துட்டியா? நான் உள்பட மயங்கினேன். என்ன கர்ணா, நீ மயக்கமே போட்டு விழுந்த, உன்னை நான் தாண்டா தூக்கின்னு வந்தேன், நாங்க எல்லாம் சேர்ந்து உன்னை அழிச்சுன்னு வந்தோம். ஞாபகம் இருக்கா? அர்ஜுனன் எதிரில உன்னால நிக்க முடியாது, பெருசா மார்பு தட்டிக்காத. அர்ஜுனனுக்கு சமானமான வீரன் நான் அர்ஜுனன் தான். அவன் எதிரில உன்னால நிக்க முடியுமா? ஏதோ நீ ஒவ்வொரு தடவையும் நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்க, நானும் ஒவ்வொரு தடவையும் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடக்க மாட்டேன்ல நீ, ஒவ்வொரு தடவையும் நான் அவனை அடக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், அர்ஜுனனை பத்தி உனக்கு தெரியாது, அவனுடைய பானம் காண்டீபத்தை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன். ஒவ்வொரு தடவையும் நீ போய் அடி வாங்கிட்டு தான் வர. ஏன்னா ஒரு தடவையா 2 தடவையா? திரௌபதி ஸ்வயம்பரத்தையும் இப்படிதான் மயக்கம் போட்டு விழுந்த, அர்ஜுனன் எதிரில உன்னால நிக்க முடியல, நாங்க தூக்கின்னு வந்தோம். துரியோதனாதிகள் உன்னை தூக்கின்னு வந்தா, மறுபடியும் இப்ப விராட்ட யுத்தத்திலயும் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. எப்ப பாரு முதுக தடவிண்டி நீ ஓடி வர. நீ வந்து இப்ப பேசிட்டு இருக்க, நம்ம பாண்டவர்களை வனமாசிரித்தா, என்ன வார்த்தை பேசுற நீ? இதோட உனக்கு கடைசியா சொல்றேன் கர்ணா, என் குடும்பத்துல நீ தலையிடாத. நாங்க எங்க குடும்ப விஷயத்த பேசிட்டு இருக்கோம். நீ இப்படி ஒருவன் இருந்தா, இப்படி ஒரு ஆள் துரியோதனா உனக்கு நண்பனாக இருந்தா, நீ எங்கேயிருந்து உருப்பிடுவ? இந்த குலம் எப்படி உருப்படும்? இந்த தேசம் எப்படி உருப்படும்? இப்படி ஒரு ஆள் இருந்தா முதல்ல உன்னை ஒழிச்சு கட்டணும் இந்த சபையில இருந்து கர்ணா. உன்னாலதான் கெடுறது எல்லாம். குடும்ப விஷயம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். நீ வந்து உன் அபிப்பிராயத்தை இப்ப யாரு கேட்டா? இங்க நான் கேட்டேனா? இந்த திருதராஷ்டிரன் கேட்டானா? கர்ணா நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு உன் அபிப்பிராயத்தை நாங்க கேட்டோமோ? நீ அனாவசியமா பேசுறியே ராதேயா, உன்னை புரிஞ்சுக்கோ. உனக்கு துரியோதனன் உன்னுடைய நண்பன்னா உன்னுடைய ஆட்டத்தெல்லாம் அவன் வரைக்கும் வச்சுக்கோ, எங்க வரைக்கும் வரக்கூடாது. சபையில நீ பேசக்கூடாது. நான் இந்த குடும்ப பிதாமகன், நான் பேசிட்டு இருக்கச்சே என் பேரன் துரியோதனன் ஏதோ கேள்வி கேட்கிறான், அவனுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி துரியோதனனை ஏத்தி விட்டு இருக்க. நீங்க துரியோதனனை ஏத்தி விடாத. இதுக்கு மேல என் குடும்ப விஷயத்துல நீ தலையிட்டேன்னா வாயிலே போடுவேன். போய் அப்படி ஓரமா உட்கார் போ அப்படின்னு பீஷ்மர் சொன்னது. இதுக்கு மேல என்ன பேசுவான் கர்ணன்? பேசாம போய் ஓரமா உட்காந்துட்டான். சரி போ, இனி நம்ம பேசக்கூடாதுன்னு போய் உட்காந்துட்டான். பிறகு பீஷ்மர் சொல்றீங்க, இந்த அகம்பாவத்தினாலே நீ கெடுறது. கொடுப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இப்ப கிடையவே கிடையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? बहुशो जीयमानस्य कर्म दुष्टं तदैव ते न चेदेवं करिष्यामो यदयं ब्राह्मणो ब्रवीत्.